எல்லாம் கூட விலைக்கு தான் வேண்டி எடுக்கணும். விலைக்கு எடுத்தான் அடிக்கிறது. என்னென்ன நீங்கள் செய்கிறீங்க? விளக்குமார், விளக்குமாறு, தும்புதடி, தும்புத்தடி, அகப்பு, அகப்பை, வந்து இடியாப்பு தட்டு, இடியப்ப தட்டுகளோ அந்த பனை இதில் செய்கிற உங்கள்கிட்ட சாம்பிள் ஒன்றும் இல்லையோ? சாம்பிள்லாம் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் இப்போ வரலன்னு சொல்லி எனக்கு தெரியுமெண்டா இல்லை அதில் ஒன்று ரெண்டும் வச்சுருந்துருக்கேன். ஆமாம்மா, அது நேற்று செய்த சாமான் நேற்று கடைக்கு கொடுத்துட்டேன். நான் உங்கள்கிட்ட பாவனைக்கு பாவிக்கிற கூட இல்லையோ? பாவனை பார்த்தோன்னா அது பழசாக ஆ விளக்குமாற கூட தெரியுது. கடைக்காரு செய்கிறத விட தேவை கூட இருக்கு. உடனே போயிடுது. ரெண்டாவது உழைப்பு சாப்பாடு பார்க்கணும். ஒரு நாளைக்கு அப்படி செய்யுங்க, எத்தனை செய்யுங்க? நிறைய ஈக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து வச்சு அடுத்த நாள் செய்வார் 10 15. இதை அன்றைக்கே கொடுத்துருவீங்க? அன்றைக்கு கொடுத்தா நீ அதில் முதல் காசு ஈக்கி காசு கொடுக்கணும், இந்த அடிக்கு காசு கொடுக்கணும். இல்லை இப்போ உங்களுக்கு இதை விட கூட செய்யலாமா? அப்படி செய்கிற கஷ்டம். இந்த தனியான பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிடும். இல்லை இப்போ தேவை இருக்குண்டு ஆர்டர் இருக்கு வராது. வெளியிலும் கொடுக்கலாம். நீங்கள் செய்த உடனே உங்களுக்கு தேங்கி வீட்டை பில்படாமல் இருக்க இல்லை தானே? கடை தேவை கூட ஆனால் உற்பத்தி கூட. அதாவது உங்களுக்கு உற்பத்திக்கான பணம் தேவையாக இருக்குது. ஆனால் ஒரு 25 அடிக்கக்கூடிய சலான்ஸ் இருந்தோம் செய்யக்கூடிய இப்போ லோன் எடுக்கலாமே. லோன் எடுக்கிற லோன் எடுக்கிறேன்டா. அவங்க லோன் சொல்லியிருந்தாங்க கணக்கு காசுகள் கூட கேட்குறாங்க. 10,000 ரூபா கொடுத்தா மாதம் 1200 சேர்த்துறாங்க. அப்படி சங்கங்களில் சேர்ந்து எடுத்து இப்படி எங்கே எங்களுக்கு ஒரு சங்கம் எனக்கு வேண்டிட்டாங்க. இல்லை நீங்கள் மற்ற சங்கத்தில் செய்கிற சங்கங்களில் அவங்களுக்கு உங்களோட நீங்கள் உற்பத்தி செய்கிற தொழிலுக்கு நீங்கள் உங்களோட கைத்தொழில் சங்கத்துக்கிட்ட போய் தான் நீங்கள் கேட்கணும். அந்த காய்ச்சல் டிஎஸ்சியோட அன்றைக்கு ஒரு காசு சொன்னேன் நான் சும்மா எனக்கு வந்து இதை இன்று செய்யக்கூடியது இல்லை. நாங்கள் இப்போ இதுலேயே இருக்க அந்த கத்தியே பாருங்க, ஒரு நல்ல கத்தியாக இருந்தால் நம்ம வேலை தினமும் செய்யலாம். நீங்கள் எந்த இடத்துல இங்கே வரங்க? நான் எந்த சொந்த இடம் போயினாச்சு இங்கே கல்யாணம் செய்யலாம். 22 வருஷம் இங்கே தான். 22 வருஷம் ஃபோன் இருக்கு. ஓ இதுதான் எங்கெங்க உங்களோட சப்ளை இப்போ எந்தெந்த கடையில் கொடுக்கணும்? அப்படியே அந்த அதான் நீங்கள் உற்பத்தி செய்கிற இடம் பெரத்துறை கடையில் கொடுக்கவே உங்களுக்கு வரத்துல கொண்டு போய் நான் சாமான் நீங்கள் இப்போ ஆக்களை வச்சு 2-3 பேரை வச்சு இப்போ செய்யக்கூடிய வசதியில் அவங்க இப்போ வேலை வந்து அவங்களுக்கு கேட்குற சம்பளத்துக்குரிய மாதிரி செய்கிறதுக்கு என்னோட ஆயுத பழங்கள் இல்லையா கொஞ்சம் செய்யக்கூடிய ஆயுத பழங்கள் அதுக்குரிய சாமானங்களும் அவ்வளோ பெருசாக சின்ன சாமானை வச்சு கூட தான் நான் செய்கிறேன். உங்களோட வருமானம் வாழ்க்கை செலவுகளுக்கு இந்த காசு போதுமானதாக இருக்குது. ஓ அன்று இன்றைக்கு இப்போ 30,000 ரூபாய் கொடுத்தேன்டா 500 ரூபா காசு கிடைக்கும். ஆமாம். அப்போ அந்த 500 ரூபாயில் இதுக்கு இந்த சிரட்டைக்கும் ஒரு சிரட்டைக்கு சோடி 2 சிரட்டை ₹1 மணி தடி காசு. ஆமாம். இப்போ இதுகளில் பார்த்து கழிச்சு போட்டு மிச்சம் வீட்டு செலவு கொடுக்கும். உங்களுக்கு ஒரு 400 ரூபா மிஞ்சுமா? 350 அப்படி 150. அப்போ அந்த 500 ரூபாய்க்கு பெருமையாக எவ்வளோ நேரம் நீங்கள் அதுக்கு செலவிடுது? 2 ஃபுல்லாக இதான் வேலை. நீ இதை செய்யலாம். இப்போ இந்த ஒரு 10 படிக்கணும் இதையும் அடித்து இல்லை செய்கிறச்சு நீ கடைக்கு கொண்டு போய் கொடுத்து அதுக்கு பிறகு சாமான் வேண்டிக்கிட்டு வந்து. எத்தனை வருஷமாக இந்த தொழிலை நீங்கள் மேற்கொள்? அது ஒரு 18 வருஷமாக இதே தொழிலாம் செய்கிறீங்க? இங்கே வந்து ஆளை முடிச்சு இங்கே வந்து இல்லை இந்த பொருளுக்கான வழியில் உங்களுக்கு டிமாண்ட் அதான் என்ன இந்த பொருளுக்கான தேவை வழியில் இருக்க நீங்கள் 18 வருஷமாக இதே தொழிலை செய்ய நீங்கள் பிறப்பிக்கணுமன்ற ஒரு ஆவல் உங்களுக்கு ஆவல் இருக்குது. ஆவல் இருந்தாலும் அந்த அதான சொன்னேன் எனக்கு பொருளாதாரம் இல்லை பொருளாதாரியாக இப்போ கவர்மெண்ட்ஸோ இல்லை கவர்மெண்ட் சர்வன்ஸோ இதை பற்றி ஒரு நிறுவனங்களோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண நிறுவனம் இந்த யுஎன்சிஆர்னு சொல்லி ஒரு நிறுவனம் உண்டு. எனக்கு ஒரு சுனாமிக்கு 2 வருஷம் சுனாமி அடிக்க 2 வருஷத்துக்கு முதல் ஒரு உதவி செய்த மட்டும் 15,000 ரூபா சாமான் தந்தவங்க. அது சொல்லிக்காலம் பிடிச்சது சுனாமி வந்து அடிச்சது எல்லாம். இது சுனாமி விடுவாங்க. இது சுனாமி விடல. அவங்களுக்கு சுனாமி திட்டத்தால் 15,000 ரூபா கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இல்லை அதுக்கு முதல் அவங்களுக்கு தந்தது. அதுக்கு முதல் தந்து சுனாமியோட போயிட்டு சுனாமியோட தான் நியாயமாக. அதுக்கு பிறகு நான் அந்த அவங்களுக்கு அந்த முதல் வச்சு செய்து இன்னும் 2-3 முக்கியமான சாமான் தேவைப்பட்டு எடுத்து எல்லாம் சுனாமியோட. இது இந்த தேவை பாருங்க யாழ்ப்பாணத்தில் மொத்தமாக இது நடுவு தேவை இருந்தோன்னு இருக்கும். அதை விட இந்த சிரட்டை அகப்பைன்றது வெளிநாடுகளில் இன்றைக்கும் பெரிய அளவில் பாவிக்கப்படுது. ஆனால் இங்கேருந்து வர்ற இல்லை. இப்போ யாழ்ப்பாணத்துக்கு கூட யாழ்ப்பாணத்தில் எல்லா கடையிலையும் இந்த டிமாண்ட் இப்போ அதாவது தேவை இருந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ உங்களோட
நீங்கள் சப்ளையை கூட்டு உங்களோட தொழிலை கூட்டினா தான் உங்களுக்கு வருமானம் பெறும். சாணம் வரும் கருத்துறைக்கு போய் கொடுக்க 30 பேர் கொண்டு போனால் அவங்க 100 கேட்பாங்க. 100 குவான்டிட்டி அமௌண்ட் கேட்பேன். நான் இப்போ தான் கொடுக்கணும். கிழமையாக அந்த 100 கொடுப்போம். நாங்கள் 3 பேரும் அவை எவ்வளோக்கு விற்கணும்? அவை இப்போ நான் இப்போ இந்த இப்போ நான் 25 ரூபாய் கொடுத்தா அவங்க 35-40 ரூபாய் விற்பாங்க. 35 அவர் சேதாரங்களும் போகும், திடீர்னு சாமானும் இல்லை தான். இப்போ இதை வந்து நான் 20 ரூபாய் கொடுத்தா 25 ரூபா 30 ரூபாய். உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? செல்வராசன். செல்வராசன். உங்களோட அட்ரஸ் ஒரு கட்சி உங்களுக்கு? பருத்துறை கைக்கோவலம். பருத்துறை கட்கோவலம் கடற்கரை வீதி தண்ணிப்பந்தல் அடின்னு சொன்னால் தெரியும். என்ன தண்ணிப்பந்தல் அடி? பெருமாள் சொல்லுவாங்க சார். உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு இந்த பொருளாதாரம்ன்றது உங்களுக்கு காணுமான்னு சொல்கிறீங்க? பற்றாக்குறை தான். அதுக்குரிய தலைப்படங்கள் சரியான முறைப்படி ஒளியோ ஆயுதங்களோ வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூட குறைய இருந்தால் ஒரு நாளைக்கு கொஞ்சம் சரி பண்ணி செய்யலாம். ஒரு 8 hours செய்வீங்களா? 8 hours வேலை செய்வீங்களா? இப்போ சாதாரண இதுக்கு எனக்கு ஒரு படிக்க 20 நிமிஷம் பிடிக்குதுண்டா. சரியான ஆயுதங்கள் அதுக்குரிய சாதனங்கள் இருந்தா 10 கொண்டு ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கலாம். அப்படியே ஒரு படம் இல்லாதனால வேலை கொஞ்சம் நீட்டாக வரும். இதோட என்ன கொஞ்சம் பிளப்பாக இருந்தால் தான் இந்த வேலையும் கொஞ்சம் பிளப்பாகவும் இருக்கும், வேலையும் கொஞ்சம். ஆமாம். ஒரு நல்ல ஒரு அமைப்பு எடுத்தாங்க. நீங்கள் உங்களதோ நீங்கள் எடுக்கணும். இல்லை ஒன்று காணும் இப்போது வேணுமா? அப்பயும் விளக்கு மரம் தும்பத்து இந்த பொட்டு சிரட்டை அப்படியானதால் யார் செய்கிறாங்க தெரியும். பொட்டு சிரட்டை காய்ச்சிருந்தாங்க. நாங்கள் விரும்புகிறேன் இல்லை. ஆமாம் ஆமாம். அதண்டா காய்ச்சி மிளகட்டு காந்தட்டாமல் அதோடய காவல் இருக்கும். காவல் இருக்கும்.